நமது புராணங்களின்படி 7 பேர் சிரஞ்சீவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை இந்த காணொளியில் காணலாம். முதலாம் நபர் மாபலி சக்கரவர்த்தி. இவர் அசுர குலத்தில் பிறந்தவர். இவரிடம் சிறிய அளவில் அமிர்தம் இருந்ததாகவும், ஒரு சமயம் தேவர்களுடனான போரில் மாபலி தோல்வியடைந்து இறக்கும் தருவாயில் அந்த அமிர்தத்தை உண்டு சிரஞ்சீவி ஆனார் என்றும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்று விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆட்சி செய்தார். சிறந்த விஷ்ணு பக்தனான அவரை கொல்ல விஷ்ணுவிடம் தேவர்கள் சென்று முறையிட்டனர். விஷ்ணுவோ அமிர்தம் உண்டதால் மாபலியை கொல்ல முடியாது, ஆகையால் 3 அடி நிலம் கேட்டு விண்ணுலகையும் மண்ணுலகையும் அளந்து பின் 3ஆம் அடிக்கு அவனின் தலையில் கால் வைத்து பாதாள லோகம் அனுப்பி வைத்தார். 2ஆம் நபர் பரசுராமர். இவர் விஷ்ணுவின் அவதாரம் ஆகும். பொதுவாக விஷ்ணுவின் மற்ற அவதாரங்கள் வந்த நோக்கம் முடிந்தவுடன் மீண்டும் வைகுண்டத்தை அடைவார்கள். ஆனால் பரசுராமர் அவதாரத்தில் ராமர் அவரை மகேந்திர மலையில் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குமாறு கூறி அவரை சிரஞ்சீவி ஆக்கினார். 3வது நபர் ஹனுமான். அனுமான் சிறு வயதில் கனிந்த பழம் என்று நினைத்து சூரியனை உண்ண முயற்சித்தார். இதை அறிந்த இந்திரன் தனது வஜ்ராயத்தால் அனுமனை அடித்து வீழ்த்தினார். கீழே விழுந்த அனுமானுக்கு அவரது முகத்தில் தாடை எலும்பு சற்று விலகியது. இதனால் கோபமடைந்த வாயு தேவன் 3 உலகத்திலும் காற்று சுழற்சியை தடை செய்தார். அங்கே தோன்றிய பிரம்மன் அனுமனுக்கு இனி எந்த ஆயுதத்தாலும் தாக்க இயலாது என்ற வரத்தை அளித்தார். மேலும் இந்திரனும் அனுமனுக்கு தான் நினைக்கும் நேரத்தில் மட்டுமே சாவை ஏற்கலாம் என்ற வரத்தையும் வழங்கினார். இதனால் தனது கோபம் குறைந்த வாயுதேவன் காற்று சுழற்சியை மீண்டும் செய்தார். பின்னாளில் சிறந்த ராம பக்தனான அனுமானிடம் ராமர் இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறினார். ராமனின் வாக்கிற்கிணங்க இன்றும் அனுமன் வாழ்ந்து கொண்டுள்ளார். 4வது நபர் விபீஷ்ணர். இவர் ராமனின் சகோதரன். இவனின் நல் ஒழுக்கத்தையும் நல் வாழ்க்கையும் கண்டு பிரம்மன் நீ நீண்ட நெடிய ஆயுளோடு வாழ்வாய் என்று வரமளித்தார். ராவணனை கொன்று விபீஷ்ணரை ஆட்சியில் அமர்த்திய பிறகு ராமன் நீ 4 யுகங்களுக்கு நீ ஆட்சி செய்வாய் என்று வாழ்த்தினார். ஆகவே விபீஷ்ணர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 5வது நபர் வியாசர். இவர் மகாபாரத கதைகளை தொகுத்தவர். இவர் அனைத்து கலைகளையும் கற்றவர். ஆகையால் யோக முறைகளையும் சித்தாந்தங்களையும் கடைபிடிப்பதால் பல ஆண்டுகளாக அவரது உடல் அழியாமல் வாழ முடிகிறது. 6வது நபர் கிருபாச்சாரியார். இவர் அஸ்வத்தாமனின் தாய் மாமன் ஆவார். கிருபாச்சாரியாரின் இரட்டை சகோதரியான கிருபியை தான் துரோணாச்சாரியார் மணந்தார். இவர் ஒரு பிரம்ம ரிஷி. பிரபஞ்சத்தின் அனைத்து அறிவாற்றலையும் பெற்றார். சிறந்த குரு ஆவார். ஒரு பொழுதும் பாரபட்சமாக நடக்காதவர். இவர் நல்வாழ்வை கண்டு விஷ்ணுவே இவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வரமளித்தார். 7வது நபர் அஸ்வத்தாமன். இவன் துரோணாச்சாரியாரின் மகன். மகாபாரத போரில் தோற்றதாலும் தனது தந்தை வஞ்சகமாக கொல்லப்பட்டதாலும் கோபம் கொண்டு பாண்டவர்களின் மகன்களான உப பாண்டவர்களை பாண்டவர்கள் என எண்ணி கொன்றான். மேலும் சுபத்திரையின் வயிற்றில் இருந்த பிறக்காத சிசுவையும் கொல்ல நினைத்து பிரம்ம அஸ்திரம் எய்தான். இதனால் கோபம் கொண்ட கிருஷ்ணன் அஸ்வத்தாமனை துன்பத்தோடும் நோய் நொடியோடும் மரணம் எய்தாமல் வாழ்வாய் என சபித்தார்.